ஷேய் பிரம்மா 8ஆம் நம்பரு 2 கட்சிக்காரன் தமிழ்நாட்டில் சோழி முடிஞ்சு வச்சு கணக்கு போட்டார் முடிஞ்சு வச்சு. அடுத்தாப்பில் 9ஆம் நம்பர் டெல்லி பிரதமர் டெல்லி 9ஆம் நம்பரை முடிஞ்சு வச்சு. குளோஸ். இப்போ எல்லா நாட்டுக்கும் எல்லா சிக்கலும் வரும். உலகத்தில் வராத சிக்கல் வரையில் கப்புன்னு உள்ளே தூக்கி போட்டு அரசியல்வாதியை அள்ளி உள்ளே கொண்டு போயிடுவார். ஒரு கேள்வி, அந்த ஒற்று கேள்வி, ஏன்னா அரசியல்வாதி இத்தனாயிரம் கோடி என்னடா எங்கடா இப்படி விளாண்டியேன்னு அந்த கேள்வி வரும். டெல்லி 9ஆம் நம்பரை குடும்பியை பிடிச்சி தூக்குவாங்க. வானரப்படை இராணுவ முப்படை. அடுத்தாப்பில் இடப்பட்ட முதலமைச்சரை பூரா குடும்பியை பிடிச்சி இப்படி தூக்குவாங்க. ஏன்னா சொத்து கணக்கு உள்ளே கொடுத்துருக்கான்ல. இப்போ அந்த லிஸ்ட்டு எடுக்க பத்திரப்பதிவு வென்று எல்லாம் கணக்கு எடுக்க இவனோட சொத்து மதிப்பு கூடுதலாக வந்துடும். பலாயிரம் கோடி வரும் ஒவ்வொருத்தனுக்கும். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் எடுக்கையில் குடும்பியை பிடிச்சி குடும்பத்தை சேர்த்து தூக்கிட்டு போயிடுவாங்க. உழைப்பு இல்லாமல் பூமியை பாழாக்க வந்த அரசியல்வாதி, உழைப்பு இல்லாமல் பூமியை அழிச்சு விடுங்கடான்னு சொல்லி கணக்கை விட்டு பேப்பரை விட்டு அழிக்க வந்த பாய்ப்பேக. புரியுதா? அதுக்குத்தான் நம்பர் போட்டார். இந்த நம்பர் போட்டவுடனே 8ஆம் நம்பர்னாலே இங்கே தமிழ்நாடை புரிஞ்சுக்கிடுவான். வானரப்படை இராணுவம் முப்படை. 9ஆம் நம்பர்னால் டெல்லி மகாராஷ்டிரா ஃபுல்லாக அடைச்சிடுவார். இப்போ தமிழ்நாடு அடைச்ச மாதிரி டெல்லி மகாராஷ்டிராவும் அடைச்சிடுவார். சுத்தமாக அடைச்சிடுவார். ஒரு குஜராத் வரைக்கும் அடைப்பார். ஒரு பிட்டு வெளியே போக முடியாது. எங்கன விவசாயம் கிடக்குன்னு அவன் வயிற்றுக்கு சுரண்டுவான் பூமியில் போய். புரியுதா? பூமியை சுரண்டதுக்கு கொடுத்தா பூமியை அழிக்காட வந்திருக்கிய. எங்கே பார்த்தாலும் கெட்டட பில்டிங்கு நுப்பாட்டதுனால கெட்டடம் கெட்டுறவன், மில்லு தொழிற்சாலை போட்டவன் பொய்ரியடா உள்ள போட்டாரா, விளையாட்டுக்கு போடல, கணக்கு பண்ணி கேட்சி பண்ணி போடுறாரு. கணக்கு புரிஞ்சு நடடா அவக்காட்சி எடுத்து போய் அலைதான். தமிழ் வார்த்தை பேசுகிறவன் பூரா மில்லு தொழிற்சாலை போட்டவன் பூரா. டெல்லியில் அவன் அதுக்கு மேலே 2ஆம் நம்பரை திரிக்கணும், குஜராத்தில் திரிக்கணும், மார்வாடி சேட்டு யூனியெல்லாம் பூரா வட்டிக்கு வாரகடை கொடுக்கணும். அவன் இந்த பேப்பருக்கு விட்டுட்டான். இப்போ இந்த பேப்பரை விட்டு பூமியை அழித்து கொண்டே இருக்கான். பூமி எங்கே பார்த்தாலும் கட்டடம். இவ்வளோ நாசத்தில் வச்சுருக்கான். கொன்னோடுவார். அடி பிச்சு ரவ எடுத்து போட்டார். முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா. 3 கவர்மெண்ட் வழக்கறிஞர்கள், நீதிபதி ஜட்ஜி கோட்டார், வானரப்படை இராணுவம், காவல்துறைக்கு முற்றுப்புள்ளி கைலாசத்தில் வச்சுருக்காரு. இதுக்கு என்ன விட வருதுன்னு பார்ப்பார். என்ன விட வருதுன்னு பார்ப்பார். ஏன்னா காவல்துறை கொடுத்த கணக்கு உள்ளே வந்து கைலாசத்தில் ஐயா உட்காந்துருக்காரு. இப்போ 12 ஜோதிலிங்கம் ஐயா கோயில் ஆலயத்துக்கு போய் காவல்துறை நிற்க இப்போ பூமியில் சுத்தமாக வந்து நிற்கார். கொஞ்சமாக உங்களுக்கு தெரியலையாப்பா காவல்துறை அதிகாரி? தெரியுமா தெரியாதா? நீங்களும் விளையாட்டா அப்படின்னு நான் கேட்கேன். புரியுதா? சுத்தமாக தூயமாக வந்து நிற்கார். புரியுதா? அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான். எல்லா கோயில் ஆலயத்தில் போய் ஒரு கம்பை வச்சுட்டு நிற்கிய. இவருக்கு இங்கே யாராக வர முடிஞ்சிச்சா? முப்படை வானரப்படை தான் வந்து நிற்பான். அதே மாதிரி கணக்கு வந்து காவல்துறை கரெக்டாக எடுத்துக்கும். இல்லைன்னா அழிச்சு விடமிட்டார். செகண்டில் நைட்டு படுக்க தூங்கையில் 2:30 மணிக்கு கீழே இறக்கிடுவார். 2 to 3:30 இறக்கிடுவார். அசந்து தூங்கையில் அப்படி இறக்கி கஞ்சா கூழ ஆக்கி விடுவார். முக்கால் சத்தியம்.